அனைவருக்கும் வணக்கம். பயாலஜி தமிழ்நாடு சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 1 வீடியோ 10 கொஷின்ஸ் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நிறைய காணொலிகள், ஒவ்வொரு வீடியோவுக்கும் 10 MCQs நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். அந்த ஒரு சில கொஷின் நம்பர் 61 இருந்து 70 வரைக்கும் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து 61st கொஷின். இது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஷின். வழக்கமாக ஸ்டேட்மெண்ட் அப்படின்றாவே வந்து அது CBSE புக்கில் இருந்து காப்பி பேஸ்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேட்ச் த ஃபாலோயிங்காக இருக்கிறது. The fetus movement starts and hair appears on the head. இது ஃபீட்டஸ்னுடைய டெவலப்மெண்ட் அப்படின்னோடனே எந்த லெசன்றதை கெஸ் பண்ணியிருப்பீங்க? ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்குது. அந்த லெசனில் எங்கேருந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னாக்கா, டோட்டலாக இந்த ஃபீட்டஸ் டெவலப்மெண்ட்டுக்கு தனியாக எம்ப்ரியானிக் ஸ்டேஜில் ஒரு 3 ட்ரைமெஸ்டர்ஸ் வச்சுருக்கிறாங்க. ட்ரைமெஸ்டர்ஸ் அப்படின்னா வீக்காக பிரிக்கிறது. 3 ட்ரைமெஸ்டர் இருக்கா, மொத்தம் 36 வாரம். அந்த 36 வாரத்தை 3ஆக கிளாஸிஃபை பண்ணால், முதல் 12 ஃபஸ்ட்டு ட்ரைமெஸ்டர், ரெண்டாவது 12 அதாவது 13வது மாதத்துலேருந்து 24 வரைக்கும் செகண்ட் ட்ரைமெஸ்டர், அதுக்கப்புறம் 3ஆவது வந்து தேர்டு ட்ரைமெஸ்டர். இதில் எந்தெந்த பீரியடில் எந்தெந்த மாதிரியெல்லாம் ஃபீட்டஸ் டெவலப்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத கொஷினாக கேட்டிருக்கிறாங்க. அதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து மூமெண்ட்ஸ் ஆஃப் த ஃபீட்டஸ் அண்ட் அப்பியரன்ஸ் ஆஃப் ஹேர் அப்படின்னு தானே கேட்டுருந்துச்சு. அது 5th மந்தில் இருக்குது. 5th மந்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் எத்தனை வாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மாதத்துக்கு 4 வாரம். சரியா? அப்போ 5th மந்த் அப்படின்னா எத்தனாவது வாரம்? 20வது வாரம் அப்படின்னு உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியணும். சரியா? அப்போ பாருங்கள், த ஃபீட்டஸ் மூமெண்ட் ஸ்டார்ட்ஸ் அண்ட் ஹேர் அப்பியர்ஸ் ஆன் த ஹெட்டு அப்படிங்கிறது 20th வீக்ஸில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு நீங்கள் முடிவுக்கு வரணும். ரெண்டாவது பாருங்கள், த ஃபீட்டஸ் டெவலப்ஸ் லிம்ஸ் அண்ட் டிஜிட்ஸ். லிம்ஸும் டிஜிட்ஸும் எத்தனாவது மாதத்தில் ஃபார்ம் ஆகுது, எத்தனாவது வாரம்னு அதில் கேட்டிருக்காங்க. சரியா? இங்கே பாருங்கள், லிம்ஸ் அண்ட் டிஜிட்ஸ் எங்கே ஃபார்ம் ஆகுது? 2nd மந்த் ஆஃப் த ப்ரெக்னன்சி. 1 மாதத்துக்கு 4 வாரம். 2nd மந்த்னா 8 வாரம். சரிங்களா? ஸோ அப்போ 8 வாரம் அப்படிங்கிறது தான் த ஃபீட்டஸ் டெவலப்ஸ் லிம்ஸ் அண்ட் டிஜிட்ஸ். அது வந்து 8 வீக்ஸ். சரிங்களா? நெக்ஸ்ட், த ஃபீட்டஸ் டெவலப்ஸ் எக்ஸ்டர்னல் ஜெனிட்டல் ஆர்கன்ஸ். எக்ஸ்டர்னல் ஜெனிட்டல் ஆர்கன்ஸ் வந்து எப்போல்லாம் ஃபார்ம் ஆகுது? லிம்ஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் ஜெனிட்டல் ஆர்கன்ஸ் எப்போ ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 வீக்ஸில் அங்கே ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்போ தேர்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 12 வீக்ஸ் அப்படிங்கிறது தான் இங்கே ஆன்சர். நெக்ஸ்ட்டு, த ஃபீட்டஸ் பாடி இஸ் கவர்ட் வித் ஃபைன் ஹேர்ஸ், ஐலிட்ஸ் செப்பரேட் அண்ட் ஐலேஷஸ் ஆர் ஃபார்ம்டு. இப்படிங்கிறது வந்து எத்தனாவது வாரம்? மீதி என்னது இருக்குது? 24 வீக்ஸு. சரிங்களா? 24வது வாரத்தில் தான் அது நடக்குது அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம போட்டிருக்கோம். 24th வீக்லி, எண்ட் ஆஃப் த செகண்ட் ட்ரைமெஸ்டர். செகண்ட் ட்ரைமெஸ்டர் முடியும் பொழுது 24 வாரம். நான் 12 பிரித்தோம்னா ரெண்டாவது ட்ரைமெஸ்டர் 24வது வாரம் தானே. முதல் ட்ரைமெஸ்டர் 12வது வாரம். 3வது ட்ரைமெஸ்டர் 36வது வாரத்தில் பார்ட்டியூஷன் நடந்துடும். சரிங்களா? ஸோ அப்போ இந்த 24வது வாரம் அப்படிங்கிறத நீங்கள் அங்கே மார்க் பண்ணிக்கணும். ஸோ அப்போ இதுக்குண்டான ஆன்சர் என்னது அப்படிங்கிறத நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. 4 அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட் வந்து 62nd கொஷின் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எ குரூப் ஆஃப் ரிசர்ச்சர்ஸ் ப்ரொக்யூர்டு சம் ஃபிஷ் லைக் அனிமல்ஸ். ஒரு ஃபிஷ் லைக் அனிமல்ஸ் வந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த அனிமலில் என்னென்ன கேரக்டர்ஸ்லாம் இருக்குது, அது என்ன குரூப் ஆஃப் அனிமல் கிங்டம் லெசனில் இருந்து தான் இதை எடுத்துருக்காங்க. அதாவது ஏதோ ஒரு தலைப்பிலிருந்து ஒரு 4 கேரக்டர் எடுத்து அது என்ன தலைப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது ஃபைலமாக இருக்கலாம், அல்லது சப்டிவிஷனாக இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு கிளாஸாக இருக்கலாம். அந்த மாதிரி அதுக்குண்டான எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க. எந்த கிளாஸ்ன்னு பார்த்து அதுக்குண்டான எக்ஸாம்பிளை நம்ம சூஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ அப்போ இதில் பாருங்கள், எண்டோஸ்கெலிட்டன் வாஸ் மேட். ஸோ அப்போ இதுக்குண்டான கேரக்டர் எல்லாமே ஒரே பேராகிராஃபில் உங்களுக்கு இருக்குது பாருங்கள். அது என்ன பேராகிராஃப் அப்படிங்கிறத தெளிவாக நாங்கள் கண்டுபிடிச்சி இங்கே தூக்கி வச்சுருக்கோம். அதுதான் 62nd கொஷினில் உங்களுக்கு இருக்குது. சைக்ளோஸ்டோமா அப்படிங்கிற ஒரு தலைப்பிற்கு கீழே இருக்கக்கூடிய வரிகள் தான் அங்கே இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்டோபேரசைட்ஸ் இருக்கா, அதுதான் இருக்குது பாருங்கள். எண்டோஸ்கெலிட்டன் வாஸ் மேட் ஆஃப் கார்டிலேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எண்டோஸ்கெலிட்டன் இஸ் மேட் அப் ஆஃப் கார்டிலேஜினஸ் எண்டோஸ்கெலிட்டன். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா செகண்டு எக்டோபேரசைட்டிக். இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து எக்டோபேரசைட்டிக் ஆஸ் தே வேர் ஃபவுண்ட் அட்டாச்டு ஆன் ஃபிஷ் ஸ்கின். எக்டோபேரசைட்னு என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு ஹோஸ்ட்டுக்கும் வெளிப்பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கும், அங்கேருந்து ஃபுட் மெட்டீரியல்ஸை எடுத்துக்கிட்டு இருக்குங்கிறது தான் எக்டோபேரசைட்டிக் இன் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட், பேர்டு ஃபின்ஸ் அண்ட் ஸ்கேல்ஸ் வேர் ஆப்சென்ட் பட் 7 pairs ஆஃப் கில் ஸ்லிட்ஸ் வேர் ப்ரெசன்ட். 7 pairs ஆஃப் கில் ஸ்லிட்ஸ் வந்து அதில் இருக்குது. அதில் 7 pairs அப்படின்னு என்ன அர்த்தம்? 6 to 15 இல்லை 7ன்னு கொடுத்துருக்கான். நம்ம இங்கே பார்த்து குழம்பிடுவோம். 6 to 15 தானே கொடுத்துருக்கு, அங்கே 7 pairsல கொடுத்துருக்கு அப்படின்னு குழம்பிடுவோம். குழம்பாமல் 6 to 15 தான் 7 வருது. சரிங்களா? அதே மாதிரி பாருங்கள், தேர் டிவைட் ஆஃப் ஸ்கேல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கான். சரிங்களா? டிவைட் ஆஃப் ஸ்கேல்ஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல
ஸ்கேல்ஸ் வேறு ஆப்சென்ட் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ அப்போ அந்த இடத்துல நம்ம மீனிங்கை தெளிவாக புரிஞ்சு நடந்துக்கிடணும். இதுக்கு உண்டான விடை என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே சைக்ளோஸ்டோமேட்டா அப்படின்னு கொடுத்துருக்கு. அந்த கிளாஸில் இருக்கக்கூடிய கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் தான் இது. ஆனால் இங்கே பாருங்கள் சைக்ளோஸ்டோமேட்டாவே இதில் இல்லையே. அப்போ இதுக்கு உண்டான எக்ஸாம்பிள் என்ன அப்படிங்கிறத நம்ம தேடணும். இப்போ எக்ஸாம்பிள் என்ன இருக்குது பாருங்கள், இதில் பெட்ரோமைசான் இருக்குது, அப்புறம் மிக்சின் அப்படின்னு 2 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் ஆன்சர் பெட்ரோமைசன் அப்படிங்கிறது தான். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து தெளிவாக நாம் புரிஞ்சு வச்சுருந்தோம் அப்படின்னாக்க எதுக்கு எக்ஸாம்பிள் எது அப்படிங்கிறத தெளிவாக மனப்பாடம் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா தான் நம்ம இதுக்கு உண்டான தெளிவான விடையை தேர்ந்தெடுக்க முடியும். நெக்ஸ்ட் 63 என்ன சொல்லுது அப்படின்னா செலக்ட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃப்ரம் த ஃபாலோயிங். ஸ்பெர்மட்டோகோனியா ஆல்வேஸ் அண்டர்கோ மியாட்டிக் செல் டிவிஷன். இது எந்த லெசன் அப்படிங்கிறது கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்குது. அந்த லெசனில் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் ஊஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஃப்ளோ சார்ட் வந்து பக்கத்தில் இருக்கும். அதில் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் அப்படிங்கிற ஒரு ஃப்ளோ சார்ட்டில் இருந்து தான் இந்த கொஸ்டின் எடுக்கப்பட்டிருக்கு. அதில் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஸ்பெர்மட்டோகோனியா ஆல்வேஸ் அண்டர்கோ மியாட்டிக் செல் டிவிஷன் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸ்பெர்மட்டோகோனியா அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு, அது மைட்டாசிஸ் டிவிஷன் மூலமாக பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட்ஸை உருவாக்குது. ஆல்வேஸ் அண்டர்கோ மியாட்டிக் டிவிஷன் கொடுத்துருக்கான். அப்போ அங்கே மைட்டாசிஸ் டிவிஷன் கொடுத்துருக்கான். ஸோ ஏ அப்படிங்கிறது ராங் ஸ்டேட்மெண்ட். ரெண்டாவது பாருங்கள், பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட்ஸ் டிவைட் மைட்டாட்டிக்கலி டு ப்ரொடியூஸ் செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட்ஸ். பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட்ஸ்லேருந்து செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட்ஸ் வரது மைட்டாட்டிக் டிவிஷன் கொடுத்துருக்கான். பட் இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு மியாட்டிக் டிவிஷன் போட்டிருக்கு. ஸோ அதில் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டு ராங்கு. மூணாவது பாருங்கள், செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட்ஸ் த்ரூ தேர் செகண்ட் மியாட்டிக் டிவிஷன் ப்ரொடியூஸ் ஹாப்ளாய்டு ஸ்பெர்மாட்டிட்ஸ். அதாவது செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட்ஸ் வந்து மியாட்டிக் டிவிஷனுக்குள்ளே செகண்ட் மியாட்டிக் டிவிஷனுக்குள்ளே போய் ஹாப்ளாய்டு ஸ்பெர்மட்டோடிட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது, ஸ்பெர்மாட்டிட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்போ இதில் சி அப்படிங்கிறது சரியான விடை. நெக்ஸ்ட்டு ஸ்பெர்மாட்டிட்ஸ் ப்ரொடியூஸ் ஸ்பெர்மட்டோசோவா த்ரூ மைட்டாசிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்பெர்மாட்டிட்ஸ் வந்து ஸ்பெர்மட்டோசோவாவாக மாறுறது மைட்டாசிஸ் டிவிஷன் கொடுத்துருக்காங்க. இல்லை, அதுக்கு பேர் டிஃபரன்ஷியேஷன். மைட்டாசிஸ் டிவிஷன் என்ன இருக்கும், இங்கேருந்து 2 செல்லு இங்கேருந்து 2 செல்லு ப்ரொடியூஸ் ஆகிருந்திருக்கும். இப்படி ப்ரொடியூஸ் ஆகாமல் இந்த ஸ்ட்ரக்சர் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கு, வேறு ஒரு ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ அதுக்கு பேர் தான் டிஃபரன்ஷியேஷன். டிஃபரன்ஷியேஷன் அப்படின்னா ஃபார்மேஷன் ஆஃப் எக்ஸ்ட்ரா அல்லது மெச்சூரேஷன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ராவாக சில ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு பேர் தான் டிஃபரன்ஷியேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ இந்த இடத்துல டிஃபரன்ஷியேஷன் அப்படின்னு சொல்லி வந்திருக்கணும், மைட்டாசிஸ்னு கொடுத்துருக்கான். ஸோ டி ஸ்டேட்மெண்ட்டு தப்பு. ஸ்பெர்மாட்டிட்ஸ் டிரான்சிஷன் இன்டூ ஸ்பெர்மட்டோசோவா பை ஸ்பெர்மியோஜெனிசிஸ். ஸ்பெர்மியோஜெனிசிஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஸோ இந்த இடத்துல டிஃபரன்ஷியேஷன் நம்ம போட்டிருக்கோம் தெரியுமா, இந்த இடத்துல இது வந்து இதுவாக மாறுறது, அதாவது ஸ்பெர்மாட்டிட்ஸ் வந்து ஸ்பெர்மட்டோசோவாவாக மாறக்கூடிய அந்த நிகழ்வுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெர்மியோஜெனிசிஸ்னு கொடுத்துருக்காங்க. அது சரியான விடை. ஸோ அப்போ இதில் எது சரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி அண்ட் இ மட்டும்தான் சரி, மற்றது எல்லாமே ராங் ஸ்டேட்மெண்ட். அடுத்தது 64வது கேள்வி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஹேவிங் சில்ட்ரன் வித் ஓ பிளட் குரூப். சில்ட்ரன் வந்து ஓ பிளட் குரூப். அப்போ அவங்க அப்பா அம்மா என்னது, வேர் போத் மதர் அண்ட் ஃபாதர் தே ஆர் ஹெட்ரோசைகஸ் ஃபார் ஏ அண்ட் ஹெட்ரோசைகஸ் ஃபார் பி. ஹெட்ரோசைகஸ் ஏ அப்படின்னா ஜீனோடைப் எப்படி இருக்கும், IOIA. அதே மாதிரி ஹெட்ரோசைகஸ் பின்னா IBIO இப்படின்னு இருக்கும். இதை கிராஸ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத கேட்டிருக்கான். அதில் ஓ குரூப்பு எத்தனை % வர்றதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். இந்த கிராஸை தெளிவாக இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு IAIO போட்டிருக்கோமா, நெக்ஸ்ட்டு IBIO. இதை கிராஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னாக்கா 4 குரூப்புமே வந்து அங்கே ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ AB வந்து 25%, A ஒரு 25%, B ஒரு 25%, O ஒரு 25%. ஸோ அப்போ எல்லாமே வந்து 25% தான். ஸோ அப்போ இதில் ஆன்சர் அப்படிங்கிறதும் 25% அப்படின்னு சொல்லி நாம் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 65வது கேள்வி, அரேஞ்ச் த ஈவெண்ட்ஸ் ஆஃப் ரேஸ். ரேஸ் அப்படின்னு என்ன அர்த்தம், ரெனின் ஆஞ்சியோடென்சின் ஆல்டோஸ்டிரான் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் இருக்குது. இந்த ரேஸ்க்குன்னு தனியாக ஒரு வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதை நீங்கள் பார்த்துட்டு இங்கே வந்தீங்கன்னா ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அதில் நிறைய சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை கரெக்டான சீக்வன்ஸில் நீங்கள் அரேஞ்ச் பண்ணணும். இதுக்கு வந்து ரொம்ப தெளிவாக நீங்கள் படிக்கணும் அப்படின்னாக்கா உங்களுடைய புத்தகத்தை அப்படியே திறந்து வச்சிங்க அப்படின்னா அந்த புத்தகத்தில் தெளிவாக வரிசையாக கொடுத்துருக்குறான். அதில் எந்த குழப்பமும் இல்லாமல் தெளிவாக நம்ம ஆன்சரை கண்டுபிடிக்க முடியும் பாருங்கள். ஸோ அது எப்படி அப்படின்னா ரெனின் ஆஞ்சியோடென்சின் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்குறான். அதில் பாருங்கள் ரெகுலேஷன் ஆஃப் கிட்னி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பு இருக்குது. அதில் பாருங்கள் எ ஃபால் இன் குளோமருலார் பிளட் ஃப்ளோ அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு திங். இதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு திங் அதுதான். அப்போ எங்கே இருக்குது, ஃபால் இன் குளோமருலார் ஃபில்ட்ரேஷன் ரேட், அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஃபஸ்ட்டு நடக்கிறது அதுதான். ரெண்டாவது வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ரெனின் வந்து அங்கே செக்ரீட் ஆயிடுச்சு. அந்த ரெனின் செக்ரீஷன் என்ன பண்ணுது, கன்வெர்ட்ஸ் ஆஞ்சியோடென்சினோஜன் இன் பிளட் டு ஆஞ்சியோடென்சினேஷன் 1 டு ஆஞ்சியோடென்சின் 2.
சரிங்களா. ஆஞ்சியோடென்சின் 1 அண்ட் ஆஞ்சியோடென்சின் 2 ஆக அது மாற்றுகிறது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. அதாவது என்ன அர்த்தம், ஆஞ்சியோடென்சினோஜன் அப்படிங்கிறது வந்து ஒரு லிவரில் அப்புறம் செக்ரேட் ஆகக்கூடியது. ரெனின் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கிட்னியில் செக்ரேட் ஆகக்கூடியது. ஸோ ரெனின் செக்ரேட் ஆகி அது வந்து லிவரில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஆஞ்சியோடென்சினோஜனை ஆஞ்சியோடென்சின் 1 ஆகவும் ஆஞ்சியோடென்சின் 2 ஆகவும் மாற்றுகிறது அப்படிங்கிறத இந்த இடத்துல நாம் புரிஞ்சுக்கணும். அப்போ இங்கே பாருங்கள், இதில் எதை நம்ம சொல்லலாம், ரெனின் கன்வெர்ட்ஸ் ஆஞ்சியோடென்சினோஜன் இன்டு ஆஞ்சியோடென்சின் 1 ஃபாலோடு பை ஆஞ்சியோடென்சின் 2 ரெண்டுமே வந்து அங்கே ப்ரொடியூஸ் ஆகிடுது. அதுதான் அடுத்த ஸ்டெப்பு. நெக்ஸ்ட் வந்து என்ன ஆகுது பாருங்கள், ஆல்டோஸ்டிரான் செக்ரேட் ஆகிடுது. இந்த ஆஞ்சியோடென்சின் 2 வந்து ஆல்சோ ஆக்டிவேட்ஸ் த அட்ரினல் கார்டெக்ஸ் டு ரிலீஸ் ஆல்டோஸ்டிரான். ஆஞ்சியோடென்சின் 1 அண்ட் ஆஞ்சியோடென்சின் வந்து ரெனின் ஆக்டிவிட்டி மூலமாக உருவாச்சா, அதில் ஆஞ்சியோடென்சின் 2 வந்து என்ன செய்யுதுன்னா ஆல்டோஸ்டிரானை ப்ரொடியூஸ் பண்ண வைக்கிது. ஆல்டோஸ்டிரான் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அ குளுக்கோகார்டிகாய்ட்ஸ், மினரலோகார்டிகாய்ட்ஸ் 2 டைப் படிச்சோம்ல, அதில் மினரலோகார்டிகாய்ட்ஸில் இந்த ஆல்டோஸ்டிரான் வருது. அதில் அந்த இதுக்கு அடுத்து பாருங்கள் எங்கே இருக்குது, இப்போ நம்ம சொன்னது ரெனின் கன்வெர்ட்ஸ், இதை சொல்லியாச்சு. அதுக்கடுத்து இங்கே பாருங்கள், வேசோ கான்ஸ்ட்ரிக்ஷன் பை ஆஞ்சியோடென்சின் 2 அண்ட் ரிலீஸ் ஆஃப் ஆல்டோஸ்டிரான், இதுதான் அடுத்த ஸ்டெப்பு. நெக்ஸ்ட் என்னது ஆகுது, ஆஞ்சியோடென்சின் அதாவது ஆல்டோஸ்டிரான் ப்ரொடியூஸ் ஆனதுக்கப்புறம் ரீஅப்சார்ப்ஷன் ஆஃப் Na+ அண்ட் வாட்டர் ஃப்ரம் த டிஸ்டல் பார்ட்ஸ் ஆஃப் த டியூபிள். டியூஸ்டல் கன்வல்யூட்டட் டியூபிள் இருக்கு இல்லையா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரீஅப்சார்ப்ஷன் Na+ அண்ட் வாட்டர் அது வந்து நடக்குது. சோடியம் அயான்ஸும் வாட்டரும் வந்து அந்த இடத்துல ரீஅப்சார்ப்ஷன் ஆகுது. அதை தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரீஅப்சார்ப்ஷன் ஆஃப் Na+ அண்ட் வாட்டர் ஃப்ரம் டிஸ்டல் பார்ட் ஆஃப் டியூபிள் டியூ டு ஆல்டோஸ்டிரான். சரிங்களா. ஸோ அப்போ ஓரளவு நம்ம வரிசையாக அரேஞ்ச் பண்ணிட்டோம். இன்னும் அடுத்து இன்னும் ஒரு ஸ்டெப் இருக்குது. உடனே கடைசியில் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் இன் த பிளட் ப்ரெஷர் அண்ட் GFR, கிராமுலோரால் ஃபில்ட்ரேஷன் ரேட் அப்படிங்கிறது வந்து அதிகமாகுது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. அதுதான் இன்க்ரீஸ் இன் பிளட் ப்ரெஷர் அண்ட் கிளாமரோலால் ஃபில்ட்ரேஷன் ரேட். அப்போ கடைசி தான் வந்து முதல்ல இருக்குது. ஸோ அப்போ இதுக்குண்டான ஆன்சர் என்னது அப்படிங்கிறது கெஸ் பண்ணியிருப்பீங்க, CEDBA அப்படிங்கிறதா விடை. நெக்ஸ்ட் 66வது கேள்வி என்ன சொல்லுது அப்படின்னாக்க, ரெஸ்பிரேஷன், பிரீத்திங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் உங்களுடைய ஹியூமன் ஃபிசியாலஜி லெசனில் ஒரு லெசன் இருக்குது. அந்த லெசனில் இருக்கக்கூடிய இந்த டைப்பு இதுக்கு உள்ளான வேரியஸ் வால்யூம் இருக்குது. அந்த வால்யூமினுடைய அளவு எவ்வளவு, எக்ஸாக்ட் கெப்பாசிட்டி அளவு எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இதுவும் தெளிவாக உங்களுடைய புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு தான். நீங்கள் ஸ்டேட் போர்டாக இருந்தாலும் சரி, CBSE இருந்தாலும் சரி, தெளிவாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. 66வது கேள்விக்கு உண்டான விடையில் முதல்ல என்ன கேட்டிருக்கு அப்படின்னாக்கா, எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் என்று கொடுத்திருக்கிறார்கள், ERV. அந்த ERVயினுடைய ரேட் எவ்வளவு, 1000 to 1100 ml. ஸோ அப்போ இங்கே எங்கே இருக்குது, 1000 to 1100 ml. நெக்ஸ்ட்டு RV என்பது ரெசிடுவல் வால்யூம். ஸோ ரெசிடுவல் வால்யூம் அப்படிங்கிறது அப்படியே வந்தீங்கன்னா கீழே இருக்குது, ரெசிடுவல் வால்யூம். இந்த ரெசிடுவல் வால்யூம் எவ்வளவு, 1100 to 1200 ml. ஸோ அப்போ இங்கே ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 1100 to 1200 ml அது RVக்கு வருது, ரெசிடுவல் வால்யூமில் இருக்குது. IRV அப்படிங்கிறது இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம். மேலே எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் பார்த்தோம்ல, அந்த இடத்துல பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் இருக்குது. தட் இஸ் அபவுட் 2500 to 3000 ml என்று கொடுத்திருக்கிறார்கள். ஸோ அப்போ 2500 to 3000 ml அப்படிங்கிறது IRV, இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம். நெக்ஸ்ட் TV என்பது டைடல் வால்யூம். மீதி என்ன இருக்குது, 500 ml தான் இருக்குது. அந்த 500 ml உங்கள் புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைடல் வால்யூம் 500 ml அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஸோ அப்போ இதுக்குண்டான விடை என்னது அப்படிங்கிறத நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க, 3 அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட் 67th கொஸ்டின் என்ன சொல்லுது அப்படின்னாக்க, இது வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் பேரியர் அல்லது இந்த கான்ட்ரசெப்டிவ் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, அதில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ் என்னென்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி விளக்கக்கூடிய ஒரு மேட்ச் த ஃபாலோயிங். இதில் ப்ரோஜெஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அந்த ப்ரோஜெஸ்டட் அப்படிங்கிறது எந்த டைப் ஆஃப் கான்ட்ரசெப்டிவ் மெத்தட் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து உங்களுடைய ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்குது. அந்த பாடத்திலிருந்து தான் இது எடுக்கப்பட்டிருக்கு. இதில் பாருங்கள், இந்த இடத்துல ப்ரோஜெஸ்டசெட் இது எதுக்குண்டான எக்ஸாம்பிள் அப்படின்னா, ஹார்மோன் ரிலீசிங் IUD, சரியா, இன்ட்ராயூட்ரைன் டிவைஸ் அப்படிங்கிறது தான் IUDக்கு உண்டான ஃபுல் ஃபார்ம். ஸோ அப்போ இந்த இடத்துல ப்ரோஜெஸ்டசெட் அப்படிங்கிறது வந்து ஹார்மோன் ரிலீசிங் IUD. நெக்ஸ்ட்டு மல்டிலோடு 375 இது எதுக்குண்டான எக்ஸாம்பிள் அப்படின்னா, மல்டிலோடு 375 காப்பர் ரிலீசிங் IUDக்கு உண்டான எக்ஸாம்பிள் தான் மல்டிலோடு 375. ஸோ மல்டிலோடு 375 அப்படிங்கிறது காப்பர் ரிலீசிங் IUD. நெக்ஸ்ட் டயஃப்ரம் அப்படிங்கிறது எதுக்கு உண்டான
எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயஃப்ரம். தே ஆர் மேட் அப் ஆஃப் ரப்பர் தட் ஆர் இன்சர்டட் இன் டு த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ட்ராக் டு கவர் த செர்விக்ஸ். இது வந்து என்னது, பேரியர். சரிங்களா, பேரியர் மெத்தடு. அது ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமில் வைக்கக்கூடிய பேரியர் மேட் அப் ஆஃப் ரப்பர் யூஸ்டு பை ஃபீமேல்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சஹேலி அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ டைப் ஆஃப் டேப்லெட்டு. இது ஒரு ஓரல் கான்ட்ரசெப்டிவ் மெத்தடு இன் ஃபீமேல்ஸ். சரிங்களா, சஹேலி அப்படிங்கிறது அதுவும் இங்கே தெளிவாக கொடுத்துருக்குறாங்க, ஓரல் கான்ட்ரசெப்டிவ். ஸோ இது வந்து ரொம்ப எளிமையான கேள்வி. அப்படியே வந்து இது எக்ஸாம்பிள் மட்டும் ஞாபகம் வச்சுருந்தீங்க அப்படின்னா தெளிவாக ஆன்சர் பண்ணலாம். ஸோ இது உண்டான ஆன்சரை நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க, 1 அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட் 68th கொஸ்டின் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் மெம்பரேன் பவுண்ட் செல் ஆர்கனல்ஸ் ஃபவுண்ட் இன் போத் ப்ரோகேரியாட்டிக் அண்ட் யூகேரியாட்டிக் செல்ஸ். எந்த செல் ஆர்கனல், எந்த செல் உறுப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா மெம்பரேன் பவுண்ட், அது சவ்வினால் சூழப்படாத அமைப்பினை கொண்டு காணப்படுகிறது. மெம்பரேன் வந்து அந்த இடத்துல வெளிப்பகுதியில் இருக்கவே இருக்காது. சார் மெம்பரேன் இல்லைன்னா அது ப்ரோகேரியாட்டிக் தானே சார், ஆனால் யூகேரியாட்லையும் இருக்கும்னு போட்டுக்கல. யூகேரியாட்லையும் இருக்கும், ப்ரோகேரியாட்லையும் இருக்கும், ஆனால் மெம்பரேனால் அது சூழப்பட்டிருக்காது. இட் இஸ் நாட் அட் ஆல் சரௌண்டட் பை மெம்பரேன். அப்படின்னா அது என்ன செல் ஆர்கனல் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது என்னது அப்படிங்கிறது உங்களுடைய புத்தகத்தில் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்கள். செல் த யூனிட் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசனில் ரிபோசோம்ஸ் ஆர் நான் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் ஃபவுண்ட் இன் செல்ஸ் ஆஃப் போத் யூகேரியாட்டிக் அஸ் வெல் அஸ் ப்ரோகேரியாட்டிக் ஸ்ட்ரக்சர். சரிங்களா, ஸோ அப்போ இதில் ரிபோசோம்ஸ் மட்டும்தான். சென்ட்ரோசோம்ஸ் அப்படிங்கிறது அனிமல் செல்ஸில் மட்டும்தான் இருக்கும். மைட்டோகாண்ட்ரியாவில் மெம்பரேன் இருக்கும். லைசோசோம்ஸ் அப்படிங்கிறதுலையும் பார்த்தீங்க அப்படின்னா அனிமல்ஸில் மட்டும்தான் இருக்கும், பிளான்ட்டில் அது இருக்காது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா யூகேரியாட்டிக் செல் எல்லாத்துலேயுமே இருக்கும், ப்ரோகேரியாட்டிக் எல்லாத்துலேயுமே இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ அப்போ அதில் ரிபோசோம்ஸ் அப்படிங்கிறது ஆன்சர். நெக்ஸ்ட் 69th கொஸ்டின் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈகாலஜிக்கல் பிரமிட்ஸ் ரெப்ரசன்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ஆர்கானிசம்ஸ் அட் டிஃப்ரெண்ட் ட்ராஃபிக் லெவல்ஸ் அண்ட் தே ஆர் ஜெனரலி இன்வெர்டட் பிரமிடு இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் என்னது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அதாவது அதனுடைய பாப்புலேஷனாக இருக்கட்டும், அதாவது பிரமிட் பொறுத்தவரையில் அதில் 3 டைப் இருக்குது இல்லையா. ஒன்று வந்து எனர்ஜி பிரமிட். எனர்ஜி பிரமிட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்வேஸ் அப்ரைட் தான். ஸோ அப்போ இந்த இடத்துல எனர்ஜி பிரமிடு கண்டிப்பாக வராது. சரிங்களா, ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா மற்ற நம்பர் பயோமாஸ், நீங்கள் அதை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அதை கொஞ்சம் போட்டு பார்க்கணும். இந்த கிராஸ்லேண்டு நம்பர் அப்படிங்கிறது வந்து நம்பர் பிரமிட் இன் கிராஸ்லேண்ட் அப்படிங்கிறதுல ஏற்கனவே நீங்கள் வழக்கமாக போடக்கூடிய முக்கியமான எக்ஸாம்பிள் அதுதான். கிராஸ் கீழே வரும், அதுக்கப்புறம் கிராஸ் ஓப்பர், அதனுடைய பாப்புலேஷன் அதோட குறைவாக இருக்கும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி டாப் கார்னிவோர் ஈகிளில் வந்து நிற்கும். அப்படி நிற்கும் போது இந்த பிரமிடு நேராக தான் நிற்கிது, அப்ரைட்டாக தான் இருக்குது. அப்போ இதுவும் அப்ரைட்டு தான். அப்போ இந்த ரெண்டில் எதுடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு டயக்ராம் நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஞாபகம் இருக்கும். பட் அது இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம், தனியாக ஈகாலஜி லெசனில் எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சுருக்கேன். பிரமிடு அப்படின்னு சொல்லிட்டு தலைப்புகள் இருக்குது, ஈகாலஜின்னு தனியாக ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஈகாலஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் போட்டு வச்சுருக்கேன். அதுக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பிரமிடை பற்றியும் ரொம்ப தெளிவாக நாம் வந்து பேசிக்கிறோம். ஆனாலும் இப்போ நம்ம பாருங்கள், the pyramid of biomass in sea is generally inverted அப்படின்னு சொல்லி டைரெக்டாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ நாம் இந்த செகண்ட் ஆன்சரை கன்சிடர் பண்ணி உடனே எடுத்துக்கலாம். pyramid of biomass in sea is always இன்வெர்டட் பிரமிடாக இருக்கிறது. 70வது கேள்வி என்ன சொல்லுது அப்படின்னா, the flightless bird, பறக்க முடியாத பறவைகளில் இருக்கக்கூடிய 4 limbs இருக்கு இல்லையா, they are modified as paddle like structures suited for swimming. வழக்கமாக பறவைகள் வந்து பார்த்தீங்கன்னா பறக்கிறதுக்காக அந்த 4 limbs லைக் ஸ்ட்ரக்சர், அந்த 4 limbs தான் விங்ஸாக இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா அது பறக்க முடியாது. அந்த 4 limbs என்னவாக மாறி இருக்குது, பேடல் லைக் ஸ்ட்ரக்சராக மாறி இருக்குது. உடனே ஒரு ஆர்கானிசம் உங்களுக்கு ஞாபகம் வரும், பென்குயின் அப்படின்னு சொல்லிட்டு. சார் பென்குயின் அப்படிங்கிறது ஆன்சர்லேயே இல்லையா சார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் அதுக்கு உண்டான விடை என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் ட்விஸ்ட் அடிச்சிருக்கான். எப்படி ட்விஸ்ட் அடிச்சிருக்கான் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிள் இந்த அனலகஸில் வருது. அனலகஸில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃப்ளிப்பர்ஸ் ஆஃப் பெங்குயின்ஸ் அண்ட் டால்ஃபின்ஸ். இந்த பெங்குயின்ஸ் அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய ஃப்ளிப்பர்ஸ் அப்படிங்கிறது நீந்துறதுக்கு பயன்படுது. சரிங்களா, டால்ஃபின்ஸ்லேயே அதே மாதிரி நீந்துறதுக்கு பயன்படுகிறது. சரியா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெங்குயின்ஸில் தானே இருக்குது அப்படின்னா, இப்போ பெங்குயின்ஸினுடைய பயாலஜிக்கல் நேம் என்னது அப்படின்னு அப்படியே கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணோம் அப்படின்னா உங்கள் புத்தகத்திலேயே பாருங்கள், பெங்குயினுடைய பயாலஜிக்கல் நேம் அனிமல் கிங்டமில் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க, ஆப்டனோடைட். சரியா, ஆப்டனோடைட் அப்படிங்கிறது தான் அதனுடைய நேம். ஸோ அப்போ இங்கே பாருங்கள், ஆப்டனோடைட் அப்படிங்கிறது தான் ஆன்சர். சரிங்களா, மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு பயாலஜி தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பலருக்கு சேவை செஞ்ச நீயும் ஒரு ஹீரோடா, ஒரு கைப்பிடி சோறானாலும் ஷேர் செஞ்சு பாருடா.